ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான சிக்கன் ரோஸ்ட்டு தாங்க. பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. பட் எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போடுறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ பாருங்கள், ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேங்க. இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போயிடுச்சுங்க. இப்போ நான் ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு எலும்போடு இருக்கிற சிக்கன் தாங்க வாங்கியிருக்கேன். நீங்கள் போன்லெஸ்ஸாக வாங்கினா கூட வாங்கிக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. சிக்கன் ஓரளவு வதங்கிடுச்சுங்க. நம்ம தேவையான மசாலா ஐட்டங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். எந்த ஸ்பூனில் சில்லி பவுடர் எடுத்தோமோ அதுலேயே 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாங்க. மிளகாத்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லேசாக வதக்கிட்டு நம்ம 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு குக் பண்ண போகிறோங்க. சும்மா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லேசாக இது ஒரு கிளறிட்டு மூடி போட்டு இந்த தண்ணி ஃபுல்லாக வத்துற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் ஓரளவு வத்திருச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் போட்டுட்டு நான் ஒரு 2 தேங்காய் பதையை இது மாதிரி மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேங்க. அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காயில் ஒன்றுமே ஆட் பண்ணலங்க, வெறும் தேங்காவை தான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுடலாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகி வருங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. நம்ம எல்லா ரைஸஸ்க்குமே இதை சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஓப்பனாகவே வச்சு நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம வேக விட்டோம்னா நல்லா ட்ரை ஆகி வருங்க. அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்போக்கப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படி நம்ம கிண்ணோம்னா நல்லா சுருண்டு வந்துடும். நல்லா ட்ரை சிக்கனாக கிடைக்குங்க. இது எல்லா ரைஸஸ்க்குமே நீங்கள் சாப்பிட்லாங்க. மிளகாய் கிள்ளி சாம்பார், தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் காரம் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. சப்பாத்தி, நான், பரோட்டா, இடியாப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டுக்கலாங்க. தேங்காவை மட்டும் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையாக அரைச்சிக்க கூடாது. அப்படின்னா தான் நமக்கு அந்த ட்ரையாக வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை வந்து அப்படியே சிம்மில் போட்டுட்டு நான் வந்து ஒரு 1/4 லெமன் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை பிழிஞ்சு விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக தாங்க லெமன் பிழியணும். லெமன் பிழிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாதுங்க. அதை லேசாக கிளறிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி விட்டுருங்க. நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடிங்க. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே இப்படி சாப்பிடணும் போல் இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதே மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டுக்கலாம். இன்னும் கூட நம்ம ட்ரை ஆகணும்னா நம்ம சாப்பாட்டுக்கெலாம் நம்ம தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், எப்படி சுருண்டு வருது பாருங்கள். எண்ணெய்லாம் பிரிஞ்சு அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் இது மாதிரி சுருண்டு வருங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.
ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சிக்கன் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.